கிட்ஸுக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ராகி கொழுக்கட்டை. ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இனி ஒரு பேனில் ராகி மாவு எடுத்துகிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டு கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நல்லா பிணைஞ்சு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஒரு கடாயில் நெய் விட்டுட்டு அது கூடவே துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கரும்பு சக்கரை இருந்ததுன்னா கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மல் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் செவ்வாழை ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். கூடவே ஏலக்காய் தூள் இல்லாட்டி சுக்கு பொடி அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு அரை கிளாஸ் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பூர்ண ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாழை இலையை நெருப்பில் வாட்டி ராகி உருண்டைகளை அதில் பரத்திட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா ராகி கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.